ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். அந்த சட்னி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி கீரை, வெங்காயம், பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், தக்காளி, எண்ணெய், உப்பு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு இதை வதக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரும் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு வதக்கலாம். நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கீரை தேவைன்னு மணத்தக்காளி கீரை அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கி வைக்கணும். இன்னைக்கு நான் கொஞ்சமாக தான் மணத்தக்காளி சட்னி கீரை சட்னி செய்ய போகிறேன். ஆனால் நான் கொஞ்சமாக கீரை எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதோடு சேர்த்து நம்ம புளி, பூண்டு இதை சேர்த்துட்டு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் இதெல்லாம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். புளி பூண்டை நீங்கள் வதக்க வேண்டாம், பச்சையாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம், தக்காளி, கீரை எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் இப்போ அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சட்னி அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கீரை சட்னி ரெடி. இந்த சட்னியை நீங்கள் சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான ஒரு சுவையான ஒரு சட்னி, கீரை சட்னி. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.